அப்துல் கலாமின் மறைவு உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தாமஸ் ஜெயபிரகாஷ் தனது இரங்கலை நியூஸ்7 தமிழ் வாயிலாக பகிர்ந்து கொள்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவு ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்தியர்களை எப்படி பாதித்துள்ளது? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஆஸ்திரேலியாவில் நான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இங்கே பெர்த் மாநகரில். இங்கு இருக்கிற தமிழ் மக்கள் இன்று காலை அதிகாலையில் இருந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் மெனி அதர் சோஷியல் மீடியாவில் அவங்களோட வருத்தத்தை அதிகமாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க. இது ஒரு மிக வேதனையான ஒரு துயரமான ஒரு நிகழ்வு. மக்கள் அவர்களுடைய வருத்தத்தை சோஷியல் மீடியாலையும் ஃபோன் மூலமாகவும் பேசி அவங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். திரு தாமஸ், உங்களுடைய கருத்துக்களை தாண்டி ஏபிஜே அப்துல் கலாம் குறித்து உங்களுடைய பார்வை, அப்துல் கலாம் எந்த அளவிற்கு இந்தியர்கள் மத்தியில் ஒரு மிக புகழ்மிக்க ஒரு தலைவராக விளங்கினார்? உங்களுடைய கருத்துக்கள். அப்துல் கலாம் மறைவு ஒரு பெரிய இழப்பு. மிகவும் முக்கியமா இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் ஒரு ரொம்ப சிறு வயதிலிருந்து ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கிறாரு. when he was very young. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய சயின்டிஸ்டா, ஒரு உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தா கூட அவரோட எளிமையான அப்ரோச் ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணும்போதும், ஒரு யூனிவர்சிட்டியில போய் இளைஞர்களை சந்தித்து பேசும்போதும் ரொம்ப எளிமையான முறையில் அவங்க கிட்ட he reach out to the Indian population தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் அவரோட தாட்ஸ் எல்லாமே நீங்க எது முயற்சி செஞ்சாலும் உங்களால பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா நீங்க கனவு காணுங்க, உங்களுடைய கனவு மூலம் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற முடியும், நீங்கள் நினைக்கும் உயரத்தை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை திரும்ப திரும்ப சொன்னா கூட அதோட ரீச் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞனாக இருந்தாலும் படிக்காத இளைஞனாக இருந்தாலும் அவர்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்திய ஒரு பிரசிடென்ட். பீப்புள்ஸ் பிரசிடென்ட் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. திரு தாமஸ் ஜெயபிரகாஷ், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.